ஹாய்ங்க, நான் உங்கள் விஜய் மஹி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோடோனிக் அண்ட் ஐசோமெட்ரிக்கா. ஐசோடோனிக்கும் ஐசோமெட்ரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போங்க. இப்போ ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இந்த ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் எப்படி படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா, ஒரு மசிலில் ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா டென்ஷன் ஜெனரேட் ஆகும்போது மசிலோட லென்த்து மாறவே மாறாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட லென்த்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஆனால் டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் மட்டும் ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பைசப்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு வெயிட்டில் இங்கே ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்படி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுடைய மசிலில் ஃபோர்ஸ் அண்ட் டென்ஷன் ஜெனரேட் ஆகுது. ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அகெயின்ஸ்ட் கிராவிட்டிக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுடைய மசிலில் என்ன நடக்கும்? ஃபோர்ஸும் டென்ஷனும் ஜெனரேட் ஆகும். ஆனால் உங்களுடைய மசில் லென்த்து மாறாது. ஸோ இதுதான் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இந்த ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் டு மெயின்டைன் தி போஸ்டர். நம்மளுடைய போஸ்டரை மெயின்டைன் பண்ணவும், ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணவும் ரொம்பவே முக்கியம் இந்த ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இப்போ ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரொம்பவே ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் லென்த்து மாறும், பட் மசிலோட டென்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லோடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மசில் லென்த்து மாறும், ஷார்ட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பைசப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இப்படி பைசப் பண்ணும் போது உங்களுடைய மசில் ஷார்டன் ஆகுது. கரெக்டாக உங்களோட மசில் ஷார்டன் ஆகுது. ஆனால் உங்களோட லோடு எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. உங்களோட மசில் லென்த்து ஷார்ட்டர் ஆகும், பட் லோடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது என்ன இந்த ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன் ப்ரொடியூசிங் தி ஒரு ஆக்சுவல் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன். இந்த ஐசோமெட்ரிக்கும் ஐசோடோனிக்கும் சேர்ந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் புஷ்அப்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த புஷ்அப்ஸ் பண்ணும் போது உங்களுடைய டோவில் இருக்கிற மசில்ஸும் லோயர் லிம் மசில்ஸ் ஐசோமெட்ரிக்காக இருக்கு. அது ஒரு ஸ்டேபிள் பொசிஷனில் இருந்தால் தான் உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடியும். ஸோ அது ஐசோமெட்ரிக்காக இருக்கு. ஸோ உங்களுடைய ஷோல்டர் மசில்ஸும் உங்களுடைய ஆர்ம் மசில்ஸ் எல்லாமே ஐசோடோனிக்காக மாறும். நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணும் போது ஷார்டன் ஆகுது மசில்ஸ். ஸோ அது எல்லாமே ஐசோடோனிக் மசில்ஸ். ஸோ ஐசோமெட்ரிக் ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கும். ஐசோடோனிக் எல்லாமே ஒரு ஆக்சுவல் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சின்ன சம்மரி மாதிரி நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஐசோமெட்ரிக்கு, ஐசோடோனிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐசோமெட்ரிக்கில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? லென்த் ஆஃப் தி மசில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதே ஐசோடோனிக்கில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆஃப் தி மசில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் லோடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் எதில் இன்வால்வ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, டு மெயின்டைன் தி ஸ்டேபிள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐசோடோனிக் எதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடியூசிங் தி ஆக்சுவல் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.